குணா சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியாக இருந்தது சுதாவுக்கு. அம்மா, இனிமேல் நீங்கள் சமைக்க வேண்டாம் என ராணி சொல்லிவிட்டாள். நீ சமைச்சால் அவளுக்கு அருவருப்பாக இருக்குதாம். சாப்பிட பிடிக்கவில்லையாம். ஏன் குணா? வெண்குஷ்டத்துடன் நீ சமைப்பது அவளுக்கு பிடிக்கவில்லையாம். ஏன், எனக்கு கூடத்தான் பிடிக்கவில்லை. ஆசையாய் வளர்த்த பிள்ளை இப்படி சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்ன வாழ்க்கை இது? சுகம் என்பதே என் வாழ்க்கையில் கிடையாதா? 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 6ஆம் வகுப்பு போக நினைக்கையில் அப்பாவின் தடை சோகத்தை உண்டாக்கியது. அப்பா, எனக்கு மேலே படிக்க ஆசை. சும்மா இரு, படித்த வரை போதும். அம்மாவிடம் வீட்டு வேலைகளை கத்துக்கோ. நாளை கல்யாணம் ஆகுகிற போது உதவியாய் இருக்கும். அப்பா, சும்மா தொணவென பேசாதே. நான் சொல்றதை கேளு. இதற்கு மட்டுமா தடை? அப்பாவுடன் காவேரியில் குளிக்கவும் தடை. அப்பா, எனக்கு உங்களோடு ஆத்துக்கு வந்து நீச்சல் அடிக்கணும்னு ஆசை. கழுதை மாதிரி வயசாகுது. இன்னும் என்ன நீச்சல்? இன்னும் 2 வருஷத்துல பெரியவளாயிடுவ. அப்புறம் கல்யாணம் செய்யணும். ஊர்ல எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. இது என்ன? ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? உள்ளுக்குள் புலம்பினாள் ராணி. வாடி இங்க. சமையல் வேலையில் எனக்கு ஒத்தாசையா இருந்து எல்லாம் கத்துக்க. இல்லைன்னா போற இடத்துல பொண்ணை சரியா வளர்க்க தெரியலன்னு என்னைத்தான் குறை சொல்லுவாங்க. உன் வயசுல நான் 50 பேருக்கு சமைச்சவளாக்கும். குதிரை மாதிரி ஊரை சுத்தணுமா உனக்கு? பொரிந்து தள்ளினாள் அம்மா. திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்தபொழுது இவள் கருத்து எடுபடவில்லை. அப்பா, வேற இடம் பார்க்கலாம். அவங்க வீட்ல வசதி குறைச்சல், பெரிய குடும்பம். அவரும் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். சம்பளம் அவ்வளவா வராது. ஏன், இவருக்கு என்ன குறைச்சல்? ஆளு பார்க்க ராஜா மாதிரி இருக்கார். இன்னும் பெரிய வரன் பார்த்தா நிறைய சீர் செய்யணும். என்னால் முடியாது. இவர்தான் உனக்கு மாப்பிள்ளை என்று சொல்லி மறுத்து விட்டார் அப்பா. புகுந்த வீட்டில் அவருடைய அப்பா அம்மா, தம்பி தங்கைகள் என்று ஒரு பெரிய குடும்பம். இவரும் பெரிய மச்சினர் மட்டுமே சம்பாதித்து குடும்பத்தை நடத்தினர். பிறந்த வீட்டில்தான் தரித்திரம் என்றால் புகுந்த வீட்டிலும் அப்படியே. எல்லோருக்கும் சமைத்து போட்டு அவர்களின் படிப்பு மற்ற தேவைகளை கவனித்து கல்யாணம் செய்துவிட்டு நிமிரும் பொழுது ராணியின் இளமை தொலைந்திருந்தது. ஏதோ விபத்து போல் ஒரு குழந்தை மட்டும். நல்ல வேளை அது பெண் குழந்தையாக பிறக்கவில்லை. இல்லையென்றால் அதுவும் என்னை போல் வாழ்க்கைத்தான் வாழ வேண்டும். சம்பிரதாயம் என்ற போர்வையில் பெண்களின் ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை அழித்த மகா பாவிகள். நினைக்க நினைக்க பற்றி கொண்டு வந்தது. பெற்ற கடனுக்காக அப்பா அம்மாவின் இறப்புக்கு மட்டும் சென்று வந்தாள். மற்றபடி எந்த விஷயத்துக்கும் பிறந்த வீடு செல்லவில்லை. காவிரி ஆற்றில் ஒரு சமயம், ஏண்டி இப்படி யாரோடவும் ஒட்டாம இருக்க என்று கேட்டாள் அம்மா. நீ ஒரு அம்மாவா? என் ஆசைகளை ஒன்றாவது உனக்கு தெரியுமா? உன் புருஷன் சொல்வது தான் உனக்கு வேத வாக்கு. நீ பெண்ணே இல்லை என்று எரிந்து விழுந்தாள். ஏண்டி இப்படி பேசுற? நீ செய்ததுக்கு இதற்கு மேலும் பேசுவேன். அவமானப்படாமல் போ என்று உருமினாள் ராணி. ஏன் பெண்களுக்கு மட்டும் இந்த நிலைமை என நினைத்துக் கொள்வாள். நல்ல வேளை, இக்கால பெண்கள் படித்து நல்ல வேலையில் சேர்ந்து சுயமாக சிந்தித்து வருகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கும் சில தொல்லைகள் இருக்கத்தான் செய்கிறது. பெண் என்றால் வீட்டையும் கவனித்து வேலைக்கும் செல்ல வேண்டும். குறிப்பாக குழந்தைகளின் வளர்ப்பு, படிப்பு, அவர்களின் வேலை என்று எழுதப்படாத சட்டம் என வேதனையுடன் நினைத்தாள் ராணி. கணவரும் இறந்து போக அவரின் ஓய்வூதியம் கிடைத்ததில் சற்றே நிம்மதி. அவளுக்கு உலகமாகி போனான் மகன் குணா. கிடைத்த ஓய்வூதியத்தை வைத்து அவனின் படிப்பையும் குடும்பத்தையும் பார்த்து கொண்டாள். அவ்வப்போது தனக்கு நேர்ந்த கொடுமைகளையும் அவலங்களையும் அவனிடம் சொல்வாள். நீ கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கிறேன். பெரிய படிப்பு படித்து நல்ல வேலையில் சேர்ந்து உன் ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்ற குணாவை பெருமையுடன் பார்த்தாள். எல்லாம் அவனுக்கு கல்யாணமாகும் வரைத்தான். கல்யாணமாகி மருமகளும் வேலைக்கு செல்வதால் வீட்டு வேலைகளை மகிழ்ச்சியாக செய்தாள் ராணி. குழந்தைகள் பிறந்த பின் அவர்களை வளர்க்கும் பொறுப்பும் சேர்ந்து கொண்டது. அம்மா இருப்பது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. எல்லாம் அந்த சம்பவம் நடைபெறும் வரைத்தான். குளிக்கும் பொழுது கை கால்கள் மற்றும் உடலின் சில இடங்களில்
தோலின் நிறம் மாறி வெண்மை திட்டுக்கள் இருப்பதை கண்டுபிடித்தாள் ராணி. கவலையுடன் குணாவிடம் தெரிவித்தாள். மெலனின் என்னும் வேதிப்பொருள் அணுக்கள் உடலில் இல்லாமல் போனால் தோல் நிறம் மாறி வெண்புள்ளிகள் தோன்றும். இது குஷ்டமோ அல்லது வியாதியோ இல்லை. இது மற்றவர்களை தொடும் பொழுதோ அல்லது இரத்தத்தின் மூலமோ பரவாது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இதை குணமாக்க முடியாது. மற்றவர்களைப் போல் சாதாரணமான வாழ்க்கை வாழலாம் என்று மருத்துவர் கூறியதும் சற்று நிம்மதி பிறந்தது ராணிக்கு. நாளடைவில் கண், உதடு மற்றும் உடல் எங்கும் பரவியதைக் கண்டு அச்சம் கொண்டாலும் அதனால் எந்த பாதிப்பும் இல்லாதது அவளுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. என்னம்மா, நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நீ பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? இனிமேல் நீ சமைக்க வேண்டாம். எனக்கும் சுதாவுக்கும் பிடிக்கவில்லை. சமையலுக்கு ஒரு மாமியை ஏற்பாடு செய்துட்டேன் என குணா கூறியதை கேட்டு பழைய நினைவுகளிலிருந்து மீண்டாள் ராணி. நெஞ்சில் இடி இறங்கிய மாதிரி இருந்தது. அம்மா, உன் கையால மோர் சாதம் உருட்டி அது நடுவுல வத்த குழம்பு ஊத்திக்கொடு, தேவாமிர்தமாய் இருக்கும் என குணா அடிக்கடி கூறியதை நினைத்து பார்த்தாள். அதே கை இப்பொழுது வேண்டாமாம். அருவருப்பாக இருக்காம். நினைக்க நினைக்க அழுகை வந்தது ராணிக்கு. குணா, இது குஷ்டம் இல்லை, சாதாரண வெண்புள்ளிகள் தான். இது பரவும் தன்மை இல்லை என்று டாக்டர் சொன்னாரே. டாக்டர் எது வேணாலும் சொல்லுவாரு. அது முக்கியமில்லை. எனக்கும் சுதாவுக்கும் பிடிக்கவில்லை என்றால் அனுசரித்து போக வேண்டியதுதானே என குணா சொல்ல நிலைகுலைந்து போனாள் ராணி. வேலை எதுவும் இல்லாமலும் மகன் மற்றும் மருமகளின் அலட்சிய போக்கும் சோகத்தை உண்டு பண்ண தன்னைத்தானே சுருக்கிக் கொண்டாள். இன்னொரு நாள், அம்மா, நீ இந்த அறைக்குள்ளேயே இரு. உனக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு வரும். தப்பி தவறி மற்ற அறைக்கோ இல்லை ஹாலுக்கோ வராதே. உன்னை பார்த்தால் குழந்தைகளும் சுதாவும் பயப்படுகின்றனர் என குணா கூறியதையும் ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றியது போல் இருந்தது ராணிக்கு. இதற்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டை விட்டு போ என்று சொல்லாமல் சொல்கிறான். இவனும் ஒரு சராசரி ஆண் என்று நிரூபித்து விட்டான். இனி இங்கே இருப்பது முடியாத காரியம். நமக்குத்தான் அவமானம். என்ன செய்யலாம் என்று சிந்திக்க துவங்கினாள் ராணி. இரவு முழுவதும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தாள். இனி என்னை தேட வேண்டாம். உனக்கு இனி நான் பாரமாக இருக்க மாட்டேன். குழந்தைகளுக்கு என் ஆசிகள் என ஒரு பேப்பரில் எழுதி வைத்தாள். தன் துணிமணிகளை எடுத்து ஆட்டோவை பிடித்து கும்பகோணம் செல்லும் பஸ்ஸில் ஏறினாள். நல்ல வேளை, கணவரின் குடும்ப ஓய்வூதியம் வருகிறது. போன ஜென்மத்தில் சிறிதளவு புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று நினைத்து அமைதியானாள். கும்பகோணம் வந்ததும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. தெரிந்த ஊருதான், ஆனால் இப்பொழுது எங்கு செல்வது? சரி, நடப்பது நடக்கட்டும் என காவேரி ஆற்றை நோக்கி நடந்தாள். ஓடும் ஆற்றை கண்டதும் இனம் புரியாத சந்தோஷம் அவளை பற்றி கொண்டது. எடுத்து வந்த பையை கரையில் வைத்து புடவையை கச்சிதமாக கட்டிக்கொண்டு ஆற்றில் குதித்தாள். நெடுநாள் ஆசையல்லவா இது. நன்றாக நீச்சல் அடித்து கட்டை மேல் மல்லாக்கப்படுத்து கண்களை மூடினாள். இத்தனை வயதான பெண்மணி மீன் போன்று நீச்சல் அடிப்பதும் மல்லாக்க நீரின் மேல் படுத்துக் கொள்வதையும் கண்டு ஆச்சரியமாக பார்த்தனர் அங்கிருந்தவர்கள். ஆனந்தமாக படுத்திருந்த அவளின் மனம் குதியாட்டம் போட்டது. ஆஹா, இது அல்லவா வாழ்க்கை! இதைத்தான் எனக்கு கொடுக்காமல் என் மனதை நோகடித்து கிழித்தனர் என்று நினைத்து கொண்டாள். தனக்கு மறுக்கப்பட்ட ஆசைகளை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற நினைப்பே அவளுக்கு உற்சாகத்தை தந்தது. அங்கே கேட்ட வேதகோஷம் அவளை எழுப்பியது. கரையேறி மாற்றுத் துணி உடுத்தி வேதகோஷம் கேட்ட மடம் நோக்கி நடந்தாள். அவளின் மனதை தூய்மையாக்கியது வேதம். அன்று மடத்துக்கு சுவாமிகள் வந்திருப்பதாகவும் பக்த கொடிகளை அவர் ஆசிர்வதிக்கப் போவதாக கூறி நீண்ட வரிசையில் திரண்டிருந்தனர் மக்கள். ராணியும் அந்த வரிசையில் நின்றாள். அவள் முறை வந்ததும் சுவாமி என்று தன் கதையை சொல்ல முற்பட்டாள். தெரியும் அம்மா, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த மடத்தில் உங்களுக்கு பிடித்த வேலையை செய்து விருப்பமான காவேரி ஆற்றில் குளிக்கலாம் என்று சொல்லி ஒரு பழத்தை கொடுத்தார். ஆனால் சுவாமி, நான் என்ன வேலை செய்ய? என் உடல் முழுவதும் வெண்புள்ளிகள் இருக்கே என்றாள். உங்கள் உடலில் மட்டும் இல்லை, உங்கள் மனதும் வெள்ளைத்தான். நீங்கள் இங்கேயே தங்கி மடத்தில் உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்யலாம் என்ற சுவாமிகள் முன் நமஸ்காரம் செய்து அங்கிருந்து அகன்றாள்.
அச்சமயம் அம்மா என்ற குரல் அவளை உலுக்கியது. கொல்லைப்புறம் சாலையில் இருந்து வந்த அந்த குரலை கேட்டு பேரானந்தம் அடைந்தாள் ராணி. தினமும் மற்ற பணியாளர்களுடன் இணைந்து பசுக்களை கவனித்துக் கொண்டாள். இருடி சந்தியா, என்ன அம்மா அம்மான்னு கத்துற, பசிக்குதா என்றபடியே அதற்கு தீவனம் வைத்தாள். சாப்பிட்ட பிறகு தன் நாக்கால் ராணியின் உடல் முழுவதையும் நக்கியது சந்தியா. ஓ, இதுக்கு மனிதர்கள் போல் நடந்து கொள்ள தெரியவில்லை. கருப்பாயிருந்தாலும் வெண்புள்ளிகள் இருந்தாலும் கவலை இல்லை. இவைகளுக்கு தெரிந்தது அன்பும் நன்றி மட்டுமே என்று நினைத்து சந்தியாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அண்ணாந்து மேலே பார்த்தாள். மேலே மேகங்கள் வெண்புள்ளிகளாக அழகாக உலாவிக் கொண்டிருந்தன.